السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் நம்மீது ஃபர்லாக்கப்பட்ட ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹுடைய மார்க்க கல்வியை கற்கக்கூடிய ஒரு அருமையான சூழலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இணைத்திருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய அருள்கொடைகளில் மிக உயர்ந்த அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நம்ம அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாமல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கிய புரிவானாக. அன்பிக்கினே எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையில் கிதாபுல் கபாயிர் இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாவுடைய பெரும் பாவங்கள் என்கிற புத்தகத்தினுடைய தொடர் வகுப்பில் நாம் எல்லாம் இருக்குகிறோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பெரும் பாவங்கள் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் இதையெல்லாம் பற்றி பதிவு செய்திருக்கிறார்களோ அதனை ஆதாரத்தை கொண்டு இமாம் ஸஹபி அவர்கள் இந்த புத்தகத்தில் பெரும் பாவங்களை தொகுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 11 பெரும் பாவங்களை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம் அல்லாஹுடைய அருளினால். அஷ்ருக்கு பில்லா முதல் பாவம், அல்லாஹுக்கு இணை வைப்பது. கத்லுன் நஃப்ஸ், உயிரை கொலை செய்வது இரண்டாவது பாவம். அஸ்ஸஹர், சூனியம் மூன்றாவது பாவம். தர்க்குஸ்ஸலா, தொழுகையை விடுவது நான்காவது பெரும்பாவம். ஐந்தாவதாக ஜக்காத்தை மறுப்பது. ஆறாவது ரமதானுடைய மாதத்தில் தக்க காரணமின்றி நோன்பை விடுவது. ஏழாவது தனக்கு ஆற்றல் இருந்தும் ஹஜ்ஜு செய்யாமல் இருப்பது. எட்டாவது உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது. ஒன்பதாவது சிலத்துர் ரஹீம். ஒன்பதாவது குடும்ப உறவுகளோடு, இரத்த உறவுகளோடு. பத்தாவது விபச்சாரம். போன வாரம் விபச்சாரத்தை தான் பார்த்தோம். அல்லாஹுடைய கிருபையில் 10 பெரும்பாவங்களை நாம் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய உதவியில் நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய வகுப்பில் சென்ற வாரம் நாம் ஜினா, விபச்சாரத்தை குறித்து பார்த்தோம். அதன் ஒரு தொடர்ச்சியாக சமகாலத்தில் இந்த விபச்சாரங்கள் பல்வேறு வடிவத்தில் சமூகத்திலே வருவதை நாம் பார்க்கிறோம். பல்வேறு வடிவத்திலே விபச்சாரங்கள் இன்றைக்கு ஊடக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவ்வளவு இலகுவான முறையில் இன்றைக்கு சமூகத்திலே உண்டாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அமர்வு பொறுத்தளவிற்கு ஒரு ஆண், அல்லாஹு ஈமான் கொண்ட ஒரு ஆண், அல்லாஹுவை ஈமான் கொண்ட ஒரு பெண் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்று அல் குர்ஆன் ஹதீஸ் சில ஒழுக்கங்களை சொல்லியிருக்கிறார். இந்த சமகாலத்தில் கூட அந்த ஒழுக்கங்களை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டியது மிக முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலகட்டம் வரும் ஈமானை பாதுகாப்பது மிக கடினமாக இருக்கும். இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. இல்லாமல் ரஹிம ரப்பி, ஈமானை பாதுகாப்பது மிக கடினமான சூழலாகிவிட்டது. எனவே இந்த ஒழுக்கங்களை ஒரு ஆண், ஒரு பெண், அல்லாஹ் ஈமான் கொண்டவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். அதிலும் ஒழுக்கத்தில் ஆக உயர்ந்த ஒழுக்கம் என்பது கற்பொழுக்கம். அஃபாஃபா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நேர்வழியை கேட்குகிறேன், உன்னிடத்தில் துகா தக்வாவை கேட்குகிறேன், வல் அஃபாஃப பத்தினித்தனத்தை கேட்குகிறேன், கற்பொழுக்கத்தை கேட்குகிறேன், வல் கினா மனநிறைவை உன்னிடத்தில் கேட்குகிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த பிரார்த்தனை செய்வார்கள். அந்த அஃபாஃபா என்பது, இந்த பத்தினித்தனம், அந்த கற்பொழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கையை சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் 5590வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். அபு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்கும் பொழுது அதனுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், விபச்சாரம் பெருகிவிடும், விபச்சாரம் பெருகிவிடும், மது அருந்துதல் பெருகிவிடும், இசை கச்சேரிகள் எல்லாம் நார்மலைஸாக அதிகமாகிவிடும், பட்டாடைகளை முஸ்லிம்கள் அணிவார்கள், மக்கள் ஹராமாக்கப்பட்ட பட்டாடைகளை அணிவார்கள், இசை கருவிகளை ஆகமாக்கிக் கொள்வார்கள். இசை கருவி எல்லாம் இஸ்லாமியனே வாசிப்பான். அல்லாஹ் இசை கருவிகளை அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஹராமாக இருக்கக்கூடிய பாடல்கள், இசை கருவிகளை சமூகத்தில் உண்டாக்குவார்கள், ஆகமாக்குவார்கள். இன்னும் பாடக்கூடிய பெண்களுக்கு மத்தியிலே பின்னால் ஓடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், பாட்டு பாடக்கூடிய பெண்கள், அந்த பெண்ணினுடைய அந்த குரலை மயங்கி அவர்களுக்கு பின்னால் ஓடக்கூடியவராக மனிதர்கள் உருவாகாமல் மறுமை நெருங்காது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அப்ப நம்மை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கிய கடமையாக இருக்கிறது. அப்ப ஆணுக்கான ஒழுக்கங்கள் என்ன, பெண்ணுக்கான ஒழுக்கங்கள் என்ன, குர்ஆன் ஹதீஸ் எதையெல்லாம் சொல்லுகிறதோ அதைத்தான் நான் இந்த அமர்வில் பார்க்க இருக்கிறோம். முதலில் ஆணுக்கான ஒழுக்கம் என்பது, அல்லாஹ்வின் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்கம் என்பது, முதலாவதாக ஆணுக்குத்தான் அல் குர்ஆன் கட்டளையிடுகிறது. முதல் ஒழுக்கம் என்பது பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒன்று பார்வை. அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய நிஅமத். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், அவனுக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா? உலகத்தில் ஆக உயர்ந்த நிஅமத் என்பது இந்த கண். ஆக உயர்ந்த நிஅமத் இந்த உலகத்தில். அந்த நிஅமத் நாளை மறுமையில் மிக கனமாக ஒரு மனிதனுக்கு மாறும். இந்த கண் அல்லாஹ் தடுத்த விடயங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய காரணத்தால் உலகத்தில் ஒரு அழகான ஒரு நிஅமத் கண். இந்த கண்ணை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அல் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அல் குர்ஆன் சூரா நூருடைய 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே சொல்லுங்கள், லில் முஃமினீன, முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ் முஃமினான ஆண்களுக்கு சொல்லுகிறான், யகுத்து மின் அப்சாரிஹிம், அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்துமாறு ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அவர்களுடைய கற்பை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு சொல்லுங்கள். முதல் கட்டளை ஆண்களுக்கு தான் அல் குர்ஆன் சொல்கிறது. ஒரு ஆணிடத்தில் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஈமான் கொண்ட முஃமினான ஆண்களிடத்தில் அவர்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்த சொல்லுங்கள், அவர்களுடைய கற்பை நீங்கள் பாதுகாக்க சொல்லுங்கள். ذلك أزكى لهم, அதுதான் அவர்களுக்கு மிக பரிசுத்தமாக இருக்கும். அப்படி பார்வையை தாழ்த்துவதும் கற்பை பாதுகாப்பதும் தன்னுடைய மறைவிடங்களை பாதுகாப்பதும் தான் ஒரு முஃமினுடைய தூய்மையாக இருக்க முடியும் என்பதாக அல் குர்ஆன் வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். பார்வை எப்பொழுது விழப்படுமோ, பார்வை எப்பொழுது அல்லாஹ் தடுத்த விடயங்களை நெருங்குமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனூடாக மிகப்பெரிய முசீபத்துகளை ஒரு ஆணுக்கு ஏற்படுத்த. அதனால தான் ஆணுடைய பார்வையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனமாக அதை கையாள சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன நதுர, நிச்சயமாக பார்வை என்பது சஹ்முன் மினஸ் சிஹாமி இப்லீஸ, இப்லீஸினுடைய அம்புகளில் ஒரு அம்பு. இப்லீஸினுடைய அம்பு. அந்த பார்வை வைத்துத்தான் இப்லீஸ் மனிதர்களை வழிகெடுப்பான், மானக்கேடான விடயத்தில் அவர்களை தள்ளுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இப்ப இப்லீஸினுடைய ஒரு அம்பு சகோதரர்களே. அப்ப இந்த பார்வையை கொண்டுதான்
பாவத்தை அவன் நகர்த்துவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யா அலி, அலியே, லா துத்பிஉ நظرة நظرة, உன்னுடைய பார்வையை நீ பக்குவப்படுத்திக்கொள், உன் பார்வையை நீ தாழ்த்திக்கொள். வ இன்ன லக்கல் ஊலா, நீ ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறாய் என்று சொன்னால் முதல் பார்வையோடு அதை நிறுத்திவிடு. காரணம், முதல் பார்வை உன்னுடைய பார்வை, இரண்டாவது பார்வை உன்னுடைய பார்வை இல்லை. ஒரு அந்நிய பெண் வருகிறாள், முதல் பார்வையாக நாம் பார்க்கிறோம், அந்த பார்வை ஆகுமான பார்வைதான், அது உன்னுடைய பார்வை, நீ பார்க்கலாம் யார் வருகிறார் என்று. ஆனால் அடுத்த இரண்டாவது பார்வை ஒன்று செல்கிறதே, அது உன்னுடைய பார்வை அல்ல, ஷைத்தானுடைய பார்வை. இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? பார்வை விட்டு எடுக்காமல் இருக்கிறார், அந்நிய பெண்களை பார்த்து ரசிக்குகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் 6243வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் 2657வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். கண் விபச்சாரம் செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாவு விபச்சாரம் செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண் விபச்சாரம் செய்யும் பார்க்கக்கூடிய காரணத்தால். ஒருவன் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறான், முதல் பார்வையோடு இல்லாமல் இரண்டாவது பார்வை பார்த்ததை ரசிக்கிறான் என்று சொன்னால் அவன் கண் விபச்சாரம் செய்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாவுடைய ஜினா விபச்சாரம் என்பது ஆபாசங்களை பேசுவது. இன்னைக்கு அது சர்வசாதாரணம், ஒரு கட்டுப்பாடே கிடையாது, ஒழுக்கமே கிடையாது. ஒரு ஆபாச சிந்தனையோடு பேசுவது, உரையாடல்களை நிகழ்த்துவது, ஒரு ரூமில் ஒரு 5-6 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் ஆபாசங்களை பேசுவது, மறைக்கப்பட வேண்டியதை பேசுவது, ஒரு பெண்ணுடைய மானத்தை பேசுவது, ஒரு பெண்ணுடைய அலங்காரத்தை பேசுவது ஜினா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். பார்வைக்கு ஜினா, கண்ணுக்கான ஜினா பார்வை, நாவுக்கான ஜினா ஆபாசம், மந்திக் பேசுவது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வ நஃப்சு தமன்னா, உள்ளமும் இச்சையினூடாக கொதிக்குகிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இமேஜினேஷன், தமன்னா, உள்ளம், நஃப்ஸ் இச்சைகளை தூண்டும், கொதிப்படைய செய்யும். வல் ஃபர்ஜு யுஸத்திகு ذلك குல்லஹு, அவனுடைய மர்மஸ்தலம் அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும். அல்லாஹ் எவ்வளவு நுட்பமாக இந்த ஹதீஸை சொல்லியிருக்கிற பாருங்க. ஒரு ஆபாச பார்வை, ஒரு ஆபாச பேச்சு, ஒரு ஆபாச உள்ளத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு கெட்ட எண்ணங்களை எது உண்மைப்படுத்தும்? நீ மறைக்கலாம், நீ அதனை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய மறைவிடம் அதை உண்மைப்படுத்தும், பொய்ப்படுத்தும். நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்று. எனவே அல்லாஹ்வை பயந்து கொள் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்ப பார்வை ரொம்ப முக்கியம். இந்த பார்வை அடிபட்டால், நாம் போன வகுப்பை நாம் பேசினோம், இமாம் குர்துபியோடு ஒரு இளைஞன் இருந்தார், ஒரு சாலிஹான இளைஞன், ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்த இளைஞன். எப்படி மாறினான்? ஒரு பார்வைதான். ஒரு நஸ்ரானி பெண்ணை பார்த்தான், எந்த அளவிற்கு சென்று விட்டான், அந்த பெண்ணுக்காக முர்த்ததாக மாறி முர்த்ததாகவே மரணமானான். பார்வை ரொம்ப 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 முக்கியம். இந்த பார்வை அடிபட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கண்ணுக்கான ஜினா பார்வை, நாவுக்கான ஜினா அந்த ஆபாச பேச்சுகள், உள்ளத்திற்கான ஜினா அதை நினைப்பது, அதை இமேஜினேஷன் செய்வது, உன்னுடைய மர்மஸ்தலம் அதை உண்மைப்படுத்தும், பொய்ப்படுத்தும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்ணை தவறாக பார்க்காதீர்கள், எந்த பெண்ணையும். இதைவிட ஒரு பெண்ணியத்தின் கண்ணியத்தை யாருமே சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அக்பர். ஒரு ஆணுக்கான கட்டுப்பாடு, ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும், கற்பொழுக்கத்தோடு தன்னுடைய பார்வை பாராமல் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வரார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் விபச்சாரம் செய்ய வேண்டும், அனுமதி தாருங்கள். எல்லாரும் கேட்கக்கூடிய ஹதீஸ் தான் இது. நான் விபச்சாரம் செய்ய வேண்டும், அனுமதி தாரும். சஹாபாக்கள் அப்படியே பதறிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஹராமுக்கு அனுமதி கேட்க வந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனுமதி தருகிறேன்.
உன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய். அவர் கஃபரல்லாஹு லக், அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, என்ன பேசுகிறீர்கள்? அப்படியா? உன்னுடைய சகோதரியோடு செல். சகோதரியா? என்ன அல்லாஹ்வின் தூதரே, என்னை பெற்ற தாயோடு நான் இருக்க வேண்டுமா? என்னோடு கூட பிறந்த சகோதரி அப்படியா நினைக்க முடியுமா? என்ன பேசுகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? நீ விபச்சாரம் செய்ய என்ன இருக்கிறாயே, நீ ஒரு பெண்ணிடத்தில் செல்வாயே, அந்த பெண் இன்னொருடைய தாயாக இருக்குமா? இருக்கலாம் அல்லவா? அல்லது ஒரு இன்னொருடைய சகோதரியாக இருக்கலாம் அல்லவா? இப்ப உன்னுடைய தாய்க்கும் உன்னுடைய சகோதரிக்கும் என்ன மதிப்பை கொடுப்பாயோ அந்த மதிப்பு தானே பிற பெண்ணை பார்க்கும்போது உனக்கு வர வேண்டும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு அழகாக மையப்படுத்துகிறார்கள் பாருங்கள். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பாருங்கள். பெண்களை எப்படி பார்க்க வேண்டும். உன் தாய் எப்படி பார்ப்பாய்? அசிங்கமாக ஆபாச கண்களோடு. உன் சகோதரியை நீ பார்ப்பாய் ஆபாச கண்களோடு. அப்ப பிற பெண்ணை எப்படி நீ பார்ப்பாய்? அந்த பெண்ணும் ஒரு பிறருடைய தாயாக இருக்க முடியும், சகோதரியாக இருக்க முடியும். எப்படி பிற பெண்ணை ஆபாச முறையில் நீ பார்ப்பாய் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டு அந்த தோழர் இன்னொரு ஹதீஸ் ரிவாயத்திலே அந்த தோழருடைய இதயத்தை அல்லாஹ்வின் தூதர் கை வைத்து அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம இக்ஃபிர் தம்பஹு வ தஹ்ஹிர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு. யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக, இவருடைய கற்பை பாதுகாக்கக்கூடியதாக நீ ஆக்குவாய் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதாக நம் ஹதீஸில் பார்க்க முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை எப்படி பார்க்க வேண்டும், அதில் இந்த ஆபாச பார்வை வந்தால் நம்ம அந்த இடத்திலே அதை உடைத்து விட வேண்டும். காரணம், என்னுடைய தாய் என்ன மதிப்போ அதான் பிற பெண்களுக்கு, என்னுடைய சகோதரிக்கு என்ன மதிப்போ அதான் பிற பெண்களுக்கு. அந்த மனோநிலைமை உள்ளத்தில் வந்தால் எந்த பெண்ணையும் நாம் என்ன செய்ய மாட்டோம், ஆபாச கண்களோடு இச்சை கண்களோடு நாம் பார்க்க மாட்டோம் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் 6424வது செய்தியாக பதிவு செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரண்டு விடயம்தான், இந்த இரண்டு விடயத்தை நீங்கள் பாதுகாத்தால் நான் அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்கிறேன். ரெண்டே விடயம்தான். ஒன்று, உங்களுடைய நாக்கை சரியான முறையில் ஹலாலான முறையில் பயன்படுத்துவதற்கு எனக்கு உத்தரவாதம் கொடுத்தால் அவருக்கு நான் என்ன செய்கிறேன், சொர்க்கத்திற்கு அவருக்கு நான் பரிந்துரை செய்கிறேன், அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி கொடுக்குகிறேன். இன்னொன்று, இரண்டு துடைகளில் மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தலம், இதனை யார் பாதுகாப்பாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தில் அவர்களுக்கு வாக்களிக்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கிறார். எனவே ஒரு ஆணுக்கான மிக முக்கியமான ஒரு ஆண்மை என்றால் தன்னுடைய பார்வை அந்நிய பெண்ணை நோக்கி நெருங்கவே கூடாது. இந்த ஆணுக்குள்ளே பெண் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைதான் பெண்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த சிந்தனை வரும். அப்படி ஆண்மை, அந்த ஆண்கான அந்த பலம் என்பது பார்வை. தன் மனைவியை தவிர எந்த ஒரு பெண்ணையும் அவன் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். ஒரு ஆணுக்கான கட்டளையாக அல்லாஹ் முதலில் ஆக்குகிறான், பார்வையை தாழ்த்த வேண்டும். அது ஒரு வீரம் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. சஹாபாக்கள் எந்த வகையிலும் எந்த அந்நிய பெண்களை பார்க்கவே மாட்டார்கள். பார்வையில் அவ்வளவு மிக கடுமையாக இருப்பார்கள். எந்த அந்நிய பெண்ணையும் பார்க்க மாட்டார்கள். அது நமக்கு அழகானது அல்ல. இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நூரில் தொடர்ச்சியாக 31வது வசனத்தில் அல்லாஹ் பெண்களுக்கு சொல்கிறார். பெண்களும் சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், குல் லில் முஃமினாத்தி, நபியே ஆண்களுக்கு சொல்லிவிட்டீர்களா, அடுத்தது பெண்களுக்கு சொல்லுங்கள். பெண்களிடத்தில் சொல்லுங்கள், யக்துன்ன மின் அப்சாரிஹின்ன, அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்த சொல்லுங்கள். வயஹ்ஃபத்ன ஃபுஜூரஹுன்ன, அவர்களுடைய கற்பை பாதுகாக்க சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஆண்களுக்கு சொல்லிவிட்டீர்கள் பார்வையை தாழ்த்துவதற்கு, கற்பை பாதுகாப்பதற்கு, அடுத்து எங்க போக வேண்டும், பெண்களிடத்தில் சொல்லுங்கள். அவர்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அல்லாஹ் கூடுதலாக சில விடயங்களை சொல்கிறார் பெண்களுக்கு. ஆனால் இயற்கையாக ஆணை விட பெண்ணை அல்லாஹ் மிக ஜீனத்தாக அழகாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். அல்லாஹ் மிக அழகாக பெண்களை படைத்திருக்கிறார்.
இப்ப பெண்களுக்கான கட்டளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஜீனத்தை அமைக்க வேண்டும் என்பதையும் அல் குர்ஆன் வழியாக அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், வலா யுப்தீன ஜீனத்தஹுன்ன, அவர்கள் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறார் பெண்களுக்கு அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம். இல்லா மா ظهر منها, வெளிப்படையானதை தவிர, வெளிப்படையானதை தவிர வேறு எந்த அழகையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். வெளிப்படை என்றால் என்ன? அறிஞர்கள் சொல்வார்கள், தன்னுடைய மணிக்கட்டும் முகம், இதனை தவிர மற்ற அனைத்துமே மறைக்கப்பட வேண்டியது. மறைக்கப்பட வேண்டியது அந்த முகமும் கையையும் தவிர அனைத்தும் மறைக்கப்பட வேண்டியதாக அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. இப்ப முகத்தை மறைக்கலாமா? முகத்தை மறைக்கலாமா? இது அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு உள்ள விடயங்கள், அறிஞர்கள் மத்தியில் இஜ்திஹாதான ஒரு விடயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஹிஜாபை குறித்து பேசுகிறார். ரொம்ப முக்கியமாக இந்த காலத்தில் உரையாடப்பட வேண்டிய ஹிஜாபை குறித்து, திரையை குறித்து, பெண்கள் மேற்கொள்ள வேண்டிய ஹிஜாபை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், வல் யத்ரிப்ன, அவர்கள் போர்த்தி கொள்ளட்டும். அல்லாஹ் சொல்கிறான், பி ஹுமூரிஹின்ன, தன்னுடைய முந்தானைகளை கொண்டு, அலா ஜுயூபிஹின்ன, தங்களுடைய நெஞ்சு பகுதிகளை அவர்கள் மூடிக்கொள்ளட்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தன்னுடைய முந்தானைகள் அதை எடுத்துக்கொண்டு, அந்த முந்தானையை கொண்டு அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்கள், முஃமினான பெண்கள் தங்களுடைய நெஞ்சு பகுதி, கழுத்திலிருந்து நெஞ்சு பகுதியை மறைத்துக் கொள்ளட்டும். இந்த வசனம் இறங்கியவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், முஹாஜிர்கள் அன்சாரியுடைய பெண்மணி நிலைகள் எப்படி மாறியது என்று சொன்னால், தங்களுடைய கீழாடைகளை, கீழே கொஞ்சம் லாங்கா தான் போடுவாங்க, பின்னாடி கொஞ்சம், அந்த ஆடைகளை கிழித்து தங்களுடைய அந்த அங்கங்களை எல்லாம் சஹாபிய பெண்மணிகள் மூடினார் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காரணம் அல்லாஹ்வின் கட்டளை. அல்லாஹ் இதனை மூட சொல்லிவிட்டார். என்னுடைய கழுத்தோர் நெஞ்சுக்கு வரை தன்னுடைய அங்கங்கள், தன்னுடைய அந்த ஷேப் வெளிப்படாமல் அந்த ஜீனத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லிவிட்டார் என்று சொன்னால், அந்த ஜீனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? மறைக்க வேண்டும். ஆனால் இந்த ஹிஜாப் ரொம்ப மோசம் போயிட்டு, அதிலும் இன்றைக்கு இண்டிபெண்டன்ட் உமன், நாங்கள் சுதந்திரமாக இயங்கக்கூடிய பெண்கள், எங்களுக்கெல்லாம் ஹிஜாப் வந்து சாய்ஸ் இல்லை சகோதரர். ஹிஜாப் வந்து ஃபர்த், ஆயத்து மினல்லாஹ், அல்லாஹ்வின் வசனம். அல்லாஹ் பிரத்யேகமாக ஆணுக்கு அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. பிரத்யேகமாக அல் குர்ஆனுடைய ஒரு வசனம் தான் ஒரு பெண் மேலே ஆடையாக அணிந்து செல்கிறாள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் கட்டளை. மிஸ்டர் கேட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் டைப் பண்ணால் ஒரு ஜேர்னலிஸ்ட், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்டுடைய ஒரு அறிக்கை வரும். அந்த ஜேர்னலிஸ்ட் அழகாக சொல்லுவார், இஸ்லாம் மீது பல்வேறு விமர்சனங்கள் எனக்கு இருந்தாலும் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக அழகாக சொல்கிறது. நான் பல்வேறு அவார்ட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வரக்கூடிய பல்வேறு நடிகைகளிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். அந்த நடிகைகள் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வரும்பொழுது அந்த நடிகைகளுக்கு சொல்வார்களாம், நீங்கள் இந்த ஆடை தான் அணிந்து வர வேண்டும், இறுக்கமாக இந்த பகுதிகள் திறக்கூடிய வகையில். அந்த நடிகைகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு கம்ஃபர்ட்டே இல்லை, அந்த ஆடை போடுற காரணத்தால எங்களுக்கு கம்ஃபர்ட்டே கிடையாது. ஆனாலும் அது ஒரு மார்க்கெட்டிங், எனவே நாங்கள் அதை போட வேண்டும், போட்டால்தான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நாங்கள் வர முடியும். நீங்க ஆணை பாருங்க, கழுத்தோர கோட் ஷூட். அதே ஒரு பெண்ணுடைய இதை பாருங்க, அல்லாஹு அக்பர். அந்த கேட்டு சொல்கிறார், இஸ்லாம் மிக அழகாக பெண்களுடைய ஆடை கட்டுப்பாட்டை சொல்கிறது, அந்த ஜீனத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு எவ்வளவு பெரியவர். அல்லாஹு அக்பர். அப்ப ரொம்ப ஒரு கவனமாக இந்த ஹிஜாபுடைய விஷயத்தில் நாம் இருக்க வேண்டும். காரணம் அல்லாஹுடைய கட்டளை, அவ்வளவுதான். இதிலே மாற்றுக்கருத்தே வரக்கூடாது. எப்படி தொழுகிறோமோ, எப்படி நோன்பு பிடிக்கிறோமோ, அதே போலத்தான் ஹிஜாபை ஒரு முஃமினான பெண், அல்லாஹ் என் மீது இந்த சட்டத்தை ஏற்றிருக்கிறான், இதை முழுமைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வின் பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும். நெஞ்சை மூடுங்கள், கழுத்திலிருந்து நெஞ்சு பகுதி வரை தங்களுடைய முந்தானை பொருத்துங்கள். இன்றைக்கு ஹிஜாப் போடுவாங்க, ஒரு ஷாலை கட்டி கழுத்துல கட்டி விட்டுறது, ஹிஜாப் முடிச்சு. இறுக்கமான ஆடைகள் டைட்டா போட்டுட்டு ஒரு ஹிஜாப் மாதிரி ஒரு செட்டை போட்டுட்டு அங்கே ஹிஜாபை முழுமைப்படுத்தும். இல்லை, அந்த ஹிஜாப்
பேகியாக தான் இருக்க வேண்டும், டைட்டாக இருக்கவே கூடாது. இன்னைக்கு கணவன் எடுத்து கொடுக்குறான் டைட்டாக டெக்கரேஷன் வச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு, அதாவது பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டு ஒரு வெளியே செல்லக்கூடிய பெண் விபச்சாரிக்கு உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹராம். அப்போ ஹிஜாப்ல டிசைன்ல இருந்தா, அந்த டிசைன் சில ஆண்களை இருக்கும் வகையில் இருந்தால், அந்த ஆடை இறுக்கத்தின் வெளிப்பாடு, அந்த ஷேப்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளை, அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஜீனத்தை வெளிப்படுத்த வேண்டாம். எனவே அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஒரு அரபு கவிஞன் சொல்லுவான், உலகத்தில் ஹிஜாப் போடாத பெண்கள் எல்லாம் ஹிஜாபை போட்டுத்தான் மன்னரைக்கு அனுப்புகிறார். இப்படிதானே? உலகத்தில் ஹிஜாபை பேணாத பெண்கள் எல்லாம் கஃபன் முழுமையாக மூடித்தானே மன்னரைக்கு அனுப்புகிறோம். அல்லாஹு அக்பர். எந்த ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரிதான், எந்த ஆக்ட்ரஸாக இருந்தாலும் மௌத்தானால் அந்த பெண்ணுடைய அங்கங்கள் சில கை இவ்வளோ வெளியே வந்தால் மறைப்பார். ஹிஜாபில் மிக கவனமாக பெண்கள் இருக்க வேண்டும். அப்ப இந்த அழகு, இந்த கை, இந்த முகம், இந்த அழகு யாரிடத்தில், இந்த ஜீனத்துகள், அதாவது தன்னுடைய இயற்கையான உருவத்தில் ஒரு பெண் வெளிப்பட வேண்டும். இயற்கையாக ஒரு பெண் யாரிடத்தில் வெளிப்பட வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சிலரை அல்லாஹ் பதிவு செய்கிறான், வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா, அவர்கள் தங்களுடைய ஜீனத்தை வெளியாக்க வேண்டாம் இவர்களை தவிர. இந்த வஹார மின்ஹா என்றால் என்ன? அந்த கை, அந்த முகம். அல்லாஹ் சொல்கிறான், இல்லா புகூலத்திஹின்ன, அவருடைய கணவன்மார்கள். எழுதி கொள்ளுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். அவருடைய கணவன்மார்கள், அவங்கள்ட்ட அவர்கள் இயற்கையான ஜீனத்தை வெளிப்படுத்துவதற்கு தகுதியான ஆள் யாரு? கணவன் தான். கணவன் தான் ஒரு பெண்ணினுடைய ஜீனத்தை, தன்னுடைய மனைவியின் அலங்காரங்களை பார்ப்பதற்கு, அதை அனுபவிப்பதற்கு தகுதியானவன். அல்லாஹ்வின் தூதர் வளர்ப்பை பாருங்கள், என் அழகு என்பது என் கணவனுக்குரியது, ஹலாஸ், முடிந்து விட்டது. அதே போல் என்னுடைய கணவன் நினைக்க வேண்டும், என்னுடைய அழகு, என்னுடைய அழகான பேச்சுக்கள் என்னுடைய மனைவிக்குத்தான். மனைவியிடத்தில் கடினமாக போன் எடுத்தால் பேசி ஆபீஸில் பெண்களிடத்தில் அவ்வளவு குழஞ்சி பேசுவார். இல்லை சகோதரர்களே, ஆபீஸுடைய பெண்களிடத்தில் கனமாக பேச வேண்டும். குழஞ்சி குர்ஆன் ஹதீஸ் வழிகாட்டல். ஆனால் மனைவிடத்தில் கடினமாக பேசுவார். ஆபீஸுடைய பெண்களிடத்தில் எல்லாம் அப்படி மெதுவா நளினமாக பேசுவார். இப்போ சுல்லா என்ன சொன்னாங்க? ஃபத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய அழகு என்னுடைய கணவனுக்குரிய. அப்போ ஒரு பெண் நினைக்க வேண்டும், என்னுடைய ஜீனத்துகள், அலங்காரங்கள் என்னுடைய கணவனுக்குரியதை தவிர வேறு யாருக்குரியதில்லை. நான் யாருக்கு வெளிப்படுத்த என்னுடைய ஜீனத்தை நான் விரும்பவே கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காசியத் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பாள், நிர்வாணமாக இருப்பாள், பிறரையும் தன் பக்கம் ஈர்ப்பாள், இவளும் பிறர் பக்கம் சாய்வாள். இந்த பெண் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட நுகர முடியும் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஆடை அணிந்திருந்தால் நிர்வாணமாக இருப்பது, அல்லாஹ் அக்பர், ரொம்ப கவனமாக இதில் நாம் இருக்க வேண்டும். கணவனுக்குத்தான் நம்முடைய ஜீனத்துகள், அலங்காரங்கள். அப்ப கணவன், புகூலத்திஹின்ன கணவன், அவ் ஆபாஇஹின்ன தந்தைமார்கள். தந்தைமார் இயற்கையான அந்த பெண் அந்த ஆடையை மேற்கொண்டு இருக்கலாம். அவ் ஆபாஇ புகூலத்திஹின்ன கணவன்மார்களுடைய தந்தைமார், அவர்களிடத்தில் அந்த இயற்கையான அந்த அந்த லஹார மின்ஹா அதை நாம் வெளிப்படுத்திக் கொள்ளலாம். அபினாஹின் ஆண் பிள்ளைகள், நம்முடைய ஆண் பிள்ளைகள், அவர்களிடத்தில் அப்படி இருந்து கொள்ளலாம். அபினாஹி புகூலத்திஹின் தன்னுடைய கணவனுடைய பிள்ளைகள். கணவன் முதல் கல்யாணம் முடித்திருப்பார், அதிலே சில குழந்தைகள், ஆண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த கணவன் இரண்டாவது திருமணம் முடிக்கும் பொழுது அந்த முதல் அந்த கணவனுக்கான அந்த பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் ஆகுமான உறவுதான் ஜீனத்தை, அதாவது அந்த அலங்காரங்கள் இல்லை, அந்த அந்த ஹிஜாப், முழு ஹிஜாப் பேணாமல் இருக்கலாம், பிரச்சனை இல்லை என்பதாக அல் குர்ஆன் பதிவு செய்து. இஹ்வானிஹின் சகோதரர்கள், பனி இஹ்வானிஹின் சகோதரருடைய பிள்ளைகள், பனி அஹ்வாத்திஹின் சகோதரியினுடைய பிள்ளைகள். எழுதி கொள்ளுங்கள். அவு நிசாகிஹின் பெண்கள். பெண்கள் என்றால் முஸ்லிமான பெண்கள்,
காஃபிரான பெண்களிடத்தில் ஜீனத்தை வெளிப்படுத்துவது ஆகுமான விஷயம் அல்ல. அறிஞர்கள் இதனை தடுக்கிறார். காரணம், நிறைய பேரை பார்க்கலாம், நம்ம ஊர்ல எல்லாம் ஹிஜாபை பேணிக்கொண்டே நான் முஸ்லீம் வீட்டுக்குள்ளே போவாங்க, டக்குனு ஹிஜாபெல்லாம் கலத்திட்டு அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளே சர்வசாதாரணமாக. ஆண் இல்லாமல் இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடாது. முஸ்லீமான பெண்களோடு இருக்கும்போது அப்படி இருக்கலாம், முஸ்லீம் அல்லாத பெண்களோடு அப்படி இருக்கக்கூடாது. காரணம், அந்த பெண்ணினுடைய அழகுகளை அந்த முஸ்லீம் அல்லாத பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு சொல்ல நேரிடும். எனவே அல்லாஹ்வின் மார்க்கம் மிக கட்டுப்பாடாக சொல்லுகிறது, நிசாஹிஹின்ன என்றால் முஸ்லீமான பெண்களிடத்தில் தங்களுடைய அந்த இயற்கையான தோற்றத்தை வெளிப்படுத்தலாம். அவுமா மலக்கத் ஐமானுஹுன்ன, தன்னுடைய வலம் கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமை பெண்கள், ஆண்கள் இல்லை, அடிமை பெண்களிடத்தில் இயற்கையான தோற்றத்தில் இருந்து கொள்ளலாம். அவு தாபிஈன கைர உலில் இர்பதி, ஆசை இல்லாத மினர் ரிஜால், ஆண்கள், வயதான ஆசை இல்லாத ஆண்கள். அப்படி என்று சொன்னால் பைத்தியக்காரர்கள், கொஞ்சம் உடம்பு மனம் குறைபாடு உள்ளவர்கள், இவர்களுக்கு மத்திய இயற்கையாக ஒரு பெண் தன்னுடைய நிலையில் இருந்து கொள்ளலாம். அவு திஃபில் அல்லதீன லம் யத்ஹரு அலா அவ்ரத்தி நிசாஇ, குழந்தைகள். எப்படிப்பட்ட குழந்தைகள்? அந்த பெண்ணுடைய அங்கம் அலங்காரத்தினூடாக இச்சை கொள்ளாத குழந்தைகள். இந்த குழந்தைகளை விட்டு, இந்த குழந்தைகளிடத்தில் கூட நீங்கள் நேச்சராக உங்களுடைய நிலையில் இருந்து கொள்ள என்பதாக அல் குர்ஆன் பதிவு செய்கிறார். ரொம்ப முக்கியம், அல்லாஹ் ஏற்றக்கூடிய சட்டம். உங்களுடைய அந்த இயற்கையான அந்த தோற்றம், அந்த இயற்கையான நிலைமையில் நீங்கள் எப்படி இருப்பீர்களோ அந்த இயற்கையான நிலைகள் அனைத்தும் இவர்களை கொண்டுதான் மேற்கொள்ள வேண்டும். யாரெல்லாம்? முதலில் கணவன்மார்கள், இரண்டாவது தந்தைமார்கள், மூன்றாவது கணவன் தந்தைமார்கள், நான்காவது சகோதரர்கள், ஐந்தாவது சகோதரி பிள்ளைகள், ஆறாவது சகோதரி பிள்ளைகள், ஏழாவது முஸ்லிமான பெண்கள், எட்டாவது அடிமை பெண்கள், ஒன்பதாவது பைத்தியக்காரர்கள், மூளை சுவாதீனம், பத்தாவது பிள்ளைகள். எந்த பிள்ளைகள்? எப்படிப்பட்ட அல்லாஹ்வையும் சொல்றான், எப்படிப்பட்ட பிள்ளைகள்? அந்த பெண்ணினுடைய அலங்காரத்தினுடைய ஈர்க்கப்படாத பெண்கள். இந்த பெண்களோடு என்ன செய்து கொள்ளுங்கள்? நேச்சுராக இருந்து கொள்ளுங்கள். இது அல்லாமல் எல்லா ஆண்களும் உங்களுக்கு அந்நிய ஆண் தான். இந்த அந்நியான்களோடு நீங்கள் அந்த நிலைகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஹிஜாப் உங்களுக்கு இருக்க வேண்டும். முழு ஹிஜாபை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அல் குர்ஆன் சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், வதூபு இலல்லாஹி ஜமீஆ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிப்பான். காரணம், நீங்கள் முன்னால் இப்படி இருந்திருப்பீர்கள், உங்களுடைய ஜீனத் வெளிப்பட்டிருக்கும், நீங்கள் இருந்திருப்பீர்கள். அப்ப இப்படிப்பட்ட நிலைகள் இருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள். ஐயுஹல் முஃமினூன லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் வழியாக நமக்கு. அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹிஜாப். ஷைத்தான் நியூடிட்டி மிக கடுமையாக அவன் சமூகத்தில் உண்டாக்குவான். எங்க உண்டாக்குனா? முதல் நியூடிட்டியை உண்டாக்குனது எங்க? சொர்க்கத்தில். இந்த நியூடிட்டி ரொம்ப முக்கியம். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் லிபாஸஹுமா லியுரியஹுமா சவாஅத்திஹிமா, உங்களுடைய ஆதம், உங்களுடைய தந்தை தாய் உடைய ஆடைகளை உருவினார். அது ரொம்ப முக்கியம் சகோதரர்களை. நம்முடைய ஆடைகளை கலற்றுவது ஷைத்தானுடைய மிகப்பெரிய திட்டம். அதற்கு பல்வேறு காரணங்களை கொண்டு வருவார். இது நீங்கள் சாய்ஸ். இது ஒரு தந்தை சொல்கிறார், நான் ஹிஜாபை எல்லாம் என்னுடைய மகளுக்கு சொல்ல மாட்டேன், அது அவருடைய சாய்ஸ் இல்லை. தையூஸ் அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். கேடுகெட்ட படைப்பு, அல்லாஹ் கடமையாக்கிய சட்டம். இந்த சட்டம் அவர்கள் சாய்ஸ். என் மகள் விரும்பினால் போடுவாள், விரும்பாவிட்டால் போட மாட்டாள். ரொம்ப முக்கியம் சகோதரர்களே, இந்த ஹிஜாப் பேணப்பட வேண்டும். இந்த ஹிஜாப் பேணப்படாமல் இருந்தால் மிக பெரும் அளவிற்கு முசீபத்துகள் பரகும் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் பெண்களுக்கு இரண்டாவது ஒழுக்கமாக சொன்னார்கள், ஆண்களோடு உங்களுடைய கான்வர்சேஷன் வரும் பொழுது உங்களுடைய குரல்களை கடினமாக்கிக் கொள்ளுங்கள். அந்த கடினமான அந்த ஒரு டோன் உங்களிடத்தில் வர வேண்டும். ஒரு பெண் ஒரு மலக்கறிக்காரன்ட்ட ஏதாவது வெஜிடபிள்ஸ் வாங்கும் பொழுது குழஞ்சு அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, நீங்கள் அப்படி செய்தால்
அவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கும். ஆண்கள், நீங்கள் குலைந்து பேசினால், நளினமாக பேசினால், இந்த பேச்சு என்பது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அந்நிய ஆணுடைய உள்ளத்தில் நோய்களை போட்டுவிடும். இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளில் சைக்கோக்களை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க கூகுளில் போய் அடித்தாலும் இந்த சைக்கோக்களை நீங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான சைக்கோக்களுடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, பெண்களை கொடுமைப்படுத்தி பெண்களை அடித்து சித்திரவதை செய்யும். எக்ஸ்ட்ரீம் சைக்கோல எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, ஒரு பெண்ணை அடித்து நோவியை அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான். இந்த ஹிஜாப் மறுக்கப்பட்டால், இந்த நளினமாக நாம் யாரிடத்தில் பேசினால், உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆணினுடைய உள்ளத்திலே நோய்கள் இருக்கும். அந்த நோய்களோடாக நீங்கள் தீண்டப்படுவீர்கள். என்னுடைய ஃப்ரெண்ட், அல்லாஹ் எந்த சட்டத்தை ஏற்றினால் அதற்கு பின்னால் ஒரு நனவு உண்டு சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஆணுக்கு இருக்கும். நிறைய சைக்கோக்கள் எடுத்து பாருங்கள், எக்ஸ்ட்ரீம். ஒரு பெண்ணை பார்த்தால் அடிக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும், அவன் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலுறவின் பொழுது கூட நீங்கள் விலங்குகளை போல உடலுறவு செய்யாதீர்கள், வுது செய்து கொள்ளுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்லி தராங்க. ஆனால் இந்த சைக்கோ மரணம் எப்பொழுது வரும்? இந்த பெண்கள் நளினமாக பேசும் பொழுது. இதெல்லாம் ஒரு பெண் உடைய ஒழுக்கத்தில் ஆகுமானது இல்லை. ஹிஜாபை சரியான முறையில் பேண வேண்டும். காரணம், இது மனிதர்கள் ஏற்றக்கூடிய சட்டம் அல்ல. உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய பெண்களை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் பெண்களுக்கு இது நிலவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றிய சட்டம். நான் உலகத்தில் போடாமல் இருந்தால், நான் கபருக்கு என்னை தள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா போட்டுத்தான் அனுப்புவார்கள். அல்லாஹ் இதை குறித்து கேள்வி கேட்பான். அல்லாஹ்வுடைய ரிதா. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பெண்மணி வராங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, நான் சந்தைக்கு செல்லும் பொழுது வலிப்பு வருகிறது, என்னுடைய ஆடையில் சில பகுதிகள், கை, இந்த முகம், சில காலுடைய பகுதிகள் வெளிப்படுகிற வலிப்பு வந்தால், அல்லாஹ் எனக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான், நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் உண்டு. அந்த பெண்ணின் கவலை என்ன? எனக்கு வலிப்பு, அது ஒரு சோதனை. அந்த ஆடைகளை விளங்கினால் அந்த பெண்ணாக அந்த ஆடைகளை விளக்கவில்லை, அந்த நோயினூடாக விளக்குகிறார். அப்ப அந்த பெண்மணி கவலை, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கால் பகுதி, கை பகுதிகள் எல்லாம் வெளிப்படுகிறது, நான் அதை விரும்பவே இல்லை. அல்லாஹ்விடத்தில் எனக்காக நீங்கள் இறையச்சம் உள்ள பெண்கள், என்னுடைய ஜீனத் எந்த வகையிலும் யாருக்குமே நான் வெளிப்படுத்த கூடாது, என்னுடைய கணவனை தவிர. என்னுடைய அலங்காரங்கள் எல்லாம் கணவருக்குரியது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த கவலை உன்னை சொர்க்கத்திற்கு அழைத்துச்சு, நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் உண்டு என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவதாக, ஆண்களிடத்தில் குலைந்து பேசக்கூடாது. அடுத்த ஒழுக்கம், ஆண் பெண்கள் மத்தியில் பேண வேண்டிய ஒழுக்கம் என்பது, மகரம் இல்லாத உறவுகளோடு நாம் இருக்கவே கூடாது. ஒரு பெண் குறிப்பாக மகரம் உடைய உறவுகளை தவிர மகரம் அல்லாத உறவுகளோடு இருக்கவே கூடாது. என் அண்ணன் மாதிரி, என் தம்பி மாதிரி, என் நண்ப மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் கிடையவே செய்யும். பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நண்பன் என்ன செய்யறான், ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்றான், இதனுடைய ஒய்ஃப் பாருங்க. நிறைய நம்முடைய ஊர்கள் நடக்கக்கூடியது என்ன, இப்படிதான் வெளிநாட்டில் இருப்பார், ஊருக்கு செல்லும் பொழுது நண்பர்களோடு பார்ட்டி வைப்பார், வச்சு என்னுடைய மனைவி இவர்கள் தான், மனைவியை எல்லாம் கொண்டு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண நண்பர்களிடத்தில். சும்மா சகஜம் தான். நாங்கள் சோசியலைஸ்ட், நாங்கள் டெவலப்டு பர்சன், நாங்கள் முற்போக்குவாதிகள் தான். என்ன ஆகும் காலப்போக்கில்? மனைவி அந்த நண்பனுடைய கான்டாக்ட் நம்பர் கிடைச்சா மெசேஜ் செய்வது, தவறான உறவுகள் வருகிறது. அப்போ சூரா நிசா, நீங்கள் சூரா நிசாவை இன்ஷா அல்லாஹ் சூரா நிசாவினுடைய 23வது வசனத்தை நீங்கள் படித்துட்டு வர வேண்டும் அடுத்த வாரம். மகரமான உறவுகள் யார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நிசாவுடைய 23வது வசனத்தில் அல்லாஹ் மகரமுடைய உறவுகள் யார் என்பதை ஒரு ஆணுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியலிடுகிறான். அதனை நீங்கள் படித்துவிட்டு வர வேண்டும். மகரம் இல்லாத உறவுகளோடு நம்முடைய பயணமோ நம்முடைய அமர்வோ இருக்கவே கூடாது. குறிப்பாக தனிமையில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த விடயம் தனிமையில். நீங்கள் தனிமையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருந்தால் மூன்றாவது ஷைத்தான் வருவான். வந்தா ஹலாஸ், முடிஞ்சு போச்சு. இப்போ தல்பீஸ் இப்லீஸை நான் இப்போ வாசிச்சுட்டு இருக்கேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ஷைத்தான் வரான்.
ஷைத்தான் சொல்றான், யா மூசா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள், அல்லாஹ்விடத்தில் எனக்காக பரிந்துரை செய்ய வேண்டும். இப்னு மஸ்ஊத் சொல்கிறார், என்ன பரிந்துரை? அல்லாஹ் எனக்கு அருள் காட்ட வேண்டும். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய, அல்லாஹ் என்னிடத்தில் இப்படி ஷைத்தான் சொன்னான், அவனுக்கு நீ இரக்கம் காட்டு. அல்லாஹ் சில விடயங்களை சொல்கிறான். சொன்ன உடனே மூசா வராங்க ஷைத்தான்ட, அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் ஒரு விடயத்தை செய்ய சொன்னான், செஞ்சா அல்லாஹ்வுடைய அருளை நீ சேர்த்து கொள்வாய். என்ன? ஆதமுடைய கபர் இருக்குல்ல, அந்த கபர்ல போய் நீ சூழ்ச்சி, ஆதமுடைய கபருக்கு சென்று நீ சுஜூத் செஞ்சா அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ் இணைத்துக் கொள்வான். அவன் சொன்னா, உயிரோடு இருக்கும் போதே நான் சுஜூத் செய்யல, மௌத்தான ஆதமுக்கு நான் எப்படி சுஜூத் செய்வேன்? அதெல்லாம் செய்ய முடியாது. அந்த பெருமை, அந்த அகம்பாவம், அந்த கிபர், அந்த பெருமையெல்லாம் உள்ள வந்துட்டுன்னா அதில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க யாரும். நான் ஷைத்தான் சொல்கிறேன், எனக்காக நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டதுனால ஒரு 3 விஷயத்த சொல்கிறேன். இந்த 3 விஷயத்த உங்களுக்கு வரும்பொழுதெல்லாம் என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களிடத்தில் இருக்கிறேன் என்று நினைவு கூறுங்கள், அப்போனா நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த 3 விஷயம் உங்கள்கிட்ட வந்துன்னா டக்குன்னு என்ன நினைச்சிடணும், வந்துட்டான், அதுலேருந்து அப்படி வந்துடும். யார்? முதல் விஷயம் என்ன? கோபம். ஷைத்தான் சொல்றான், கோபம் வந்துன்னா உடனே நீங்க நினைக்கணும், ஷைத்தான் வந்துட்டான். ஷைத்தான் கோபங்களை உண்டாக்குவான், உண்டாக்குனா டக்குனா காமாயிரும், ஷைத்தான் வந்துட்டான். அப்படி நீங்க நினைவு கூட நீங்க அட்டி சண்டை தான் உங்களை கடுமையா உங்களை இதாக்கிடும். கோபம் தான் இன்னைக்கு பெரிய ஒரு நஷ்டம். டக்குன்னு ரியாக்ட் பண்றது, டக்குன்னு பேசுறது, டக்குன்னு இது பண்றது எல்லாம் வாகும். ரெண்டாவது, போர்க்களத்தில் ஒருவன் நுழைகிறான் அல்லாஹ்வுடைய பாதையில், அவனுடைய உள்ளத்தில் ஷைத்தான் வந்து ஊசலாட்டம். எப்படி? உனக்கு பிள்ளை இருக்குது, உனக்கு மனைவி இருக்குது, உனக்கு வீடு வாசல் இருக்குது, கொஞ்சம் போரை விட்டு சென்று போருக்குள்ள போனா செத்து விடுவாய். ஷைத்தான் கூட ஊசலாட்டம். அந்த நேரத்தில் நினைக்க வேண்டும், ஷைத்தான் என்னோடு இருக்கிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மூன்றாவது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிமையில் இருந்தால் தவிர்த்து விடுங்கள், காரணம் அந்த இடத்தில் நான் வருகிறேன். இந்த 3 இடங்கள்ல என்னை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், படுத்தவில்லை எனில் முடித்து விடுவேன். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிமையில் இருக்கக்கூடாது, மகரம் அல்லாத உறவுகளோடு ஒரு பெண் தன்னுடைய அமர்வை மேற்கொள்ளக்கூடாது, பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது. அதே போல ஒரு ஆண் மகரம் இல்லாத பெண்களோடு தன்னுடைய பயணத்தை அமர்வை அவர் மேற்கொள்ளக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வின் மார்க்கம் மிக கடுமையாக சொல்லும். இது மிக கவனமாக நாம் கவனிக்க வேண்டியது. அடுத்த விடயம், தனிமையாக ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடாது, தனிமையில் இருக்கக்கூடாது. தனிமையில் இருப்பது. தனிமையில் இருந்தால் விபச்சாரத்தின் பாதை மிக லேசாகிடும். அல் குர்ஆன் சொல்றான் இல்லையா, தக்வாவுடையவர்கள் மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைப், மறைவில் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர். ஷைத்தானத்தினுடைய மிகப்பெரிய வீரியம், இந்த சோசியல் மீடியாக்கள், இன்டர்நெட்டுகள், வெப்சைட்டுகள் இலகுவாக ஒருவனை தனிமையில் பாவம் செய்விக்கிறது, விபச்சாரத்தின் பாதையில் மிக இலகுவாக கொண்டு சேர்க்குகிறது. அவனுடைய மனோநிலைமை காரணம் மது, போதை, இதெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆனால் இந்த ஆபாசங்கள் எல்லாம், தனிமை பாவங்கள் எல்லாம் மன ரீதியாக, குறிப்பாக ஈமானை உடைத்துவிடும், அவன் சிந்தனைகளை உடைத்துவிடும், சைக்கோவாக அவனை மாற்றிவிடும். உதாரணமாக அவன் சொல்றேன், ஒரு எஜுகேட் பர்சனை கூட இந்த தனிமையில் பாவங்கள் சைக்கோவாக மாற்றிவிடும். நமக்கு நம்ம ஊரில் தான் ஒரு இடத்துல தான் இந்த ஒரு பண்ணையில் வச்சுங்க ஒரு பெண்களை எல்லாம் கடுமையாக சித்திரவதை செய்திருப்பார்கள். ஊர் பேர் கூட மனசு வர மாட்டேங்குது. பொள்ளாச்சி பெண்களை எல்லாம் தவறாக நடந்து வீடியோக்களை எடுத்தார்கள். என்ன ஆனது? பண்ணவர்கள் யார்? எஜுகேட், படித்த ஆண்கள், நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஆனால் இந்த மனோநிலைமையில் அவர்களை தள்ளியது என்ன? அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி அடித்து அந்த பெண்ணை அனுபவிக்கூடிய சைக்கோ மனநிலைமை கொடுத்தது தனிமையின் பாவங்கள். ரொம்ப கவனமாக
கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நினைக்க வேண்டும். தனிமையின் பாவம், தனிமையின் சூழல் வந்துவிட்டால் அந்த இடத்திலிருந்து அப்படியே நான் நகர்ந்து சோசலைஸாக மாறிவிடும். மக்களோடு மக்கள் இருக்க வேண்டும். தனிமையாக ஒரு அறையில் இருப்பது, தனிமையாக தன்னுடைய இருப்பை அமைப்பது ஷைத்தானுக்கு மிக பிடிக்கும். பாவத்தை நம்மை தழுவதற்கு ரொம்ப முக்கியம் சகோதரர்களே. சாதாரண விஷயம் அல்ல தனிமையின் பாவங்கள் எல்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்னு மாஜா அவர்கள் 4245வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தௌபான் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மதி يأتون يوم القيامة بحسنات أمثال جبال تهامة طبيضا. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்தில் நாளை மறுமையில் சில மக்கள் வருவார்கள். அந்த மக்கள் யார்? நன்மைகளின் மூட்டைகளை சுமந்து வருவார்கள். அந்த நன்மைகளின் மூட்டை எப்படி இருக்கும்? திகாமாவுடைய மலை அளவு இருக்கும். ரொம்ப கவனமாக சிந்திக்க வேண்டிய ஹதீஸ். நன்மைகள் மூட்டையோடு வருவார், திகாமாவுடைய மலையளவு அந்த நன்மைகள் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மைகளை எல்லாம் ஹபஅம் மன்சூரா, தூசிகளாக புழுதிகளாக அல்லாஹ் மாற்றி விடுவார். கடுமையாக இரவு தொழுகைகள், நோன்புகள், ஜக்காத்துகள் எல்லாம் ஹபஅம் மன்சூரா, தூசிகளாக புழுதிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி விடுவான். தௌபான் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அவர் யார் என்று சொல்லுங்கள், அவரிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அவர்கள் யாருமே இல்லை, இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரர்கள். நீங்கள் எப்படி இரவு வணக்க வழிபாடு எடுத்துக்கொள்கிறீர்களோ அதே போல இரவு வணக்க வழிபாடு எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள். தஹஜ்ஜுத் தொழுகிறது, இரவு கியாமுல் லைல், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் எல்லாம் திளைக்கக்கூடியவன் உங்களுடைய சகோதரன் தான் அவன். ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? இதா ஹலவ் பி மஹாரிமில்லா, தன்னை மறைவாக அவன் ஆகிவிட்டான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சட்டங்களை அப்படியே முறித்து விடுவான். தனிமை என்று வந்தால் மக்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது தன்னுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பொருந்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுவே மறைவை, தனிமையை அடைந்து விட்டால் அல்லாஹ் தடுத்த சட்டங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக முறிப்பான். இவனுடைய அமல்கள் ஹபஅம் மன்சூரா, புழுதிகளாக மாற்றப்பட்டு. அதனால தான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற நிலைமையில் கூட தனிமையில் பாவம் செய்வது அல்லாஹ் இந்த பாவத்தை ஒரு பொழுது அனுமதிப்பதே கிடையாது. ஆனால் வெளியே இருக்கும் நம்ம செய்ய மாட்டோம். மக்கள் பார்க்கிறார், தாய் பார்க்கிறார், தந்தை பார்க்கிறார் என்று. ஆனால் அதுவே தனிமை என்று வந்தால் அல்லாஹ் தான் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வை இருந்த பொழுது கூட அல்லாஹ்வின் பார்வை அப்படியே உதாசீனப்படுத்தி விட்டு அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய காரணத்தால் ஹபஅம் மன்சூரா, புழுதிகளாக அந்த பாவங்கள், அவனுடைய நன்மைகள் மாற்றப்படும். அது ரொம்ப முக்கியம். இந்த தனிமையின் நேரம் வந்தால் முதல் விஷயம் அல்லாஹ்வை நினைவுற வேண்டும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மக்களுக்கு மத்தியில் உடனே நம்ம இணைஞ்சிரும். தனிமையில் இந்த ரூம்ல இருக்கக்கூடிய இதே இருக்கக்கூடாது. தனிமையில இருப்பது மிகப்பெரிய அளவிற்கு, இது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு. தனிமையில் இருப்பது மிகப்பெரிய அளவுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும். அது விபச்சாரத்தின் பார்வையில் மனிதனை தள்ளிவிடும். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அலம் யஅலம் பி அன் அல்லாஹ் யரா, அவன் அறியவில்லையே அல்லாஹ் அவனை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதில் நடந்து கொள்ள வேண்டும். இறுதியாக பெண் ஆண் கலப்பு, பெண்களையும் ஆண்களையும் ஒரு கூட்டத்தில் இணைப்பது, கலர்ப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈயாக்கும், உங்களை நான் எச்சரித்துக் கொள்கிறேன், பெண்களுடைய இடத்தில் நீங்கள் நுழைவதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்களுடைய இடத்தில் நீங்கள் நுழைவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். பெண்கள்லாம் இருந்தால் டக்குன்னு உள்ள போய் நுழையக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார். ஆண் பெண் கலப்பு, அது திருமணமாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வின் மார்க்கம் அதனை தடுக்குகிறது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் ஒரு ஈமான் கொண்ட ஆண், ஒரு ஈமான் கொண்ட பெண் இதில் கவனமாகவே கையாள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி அவர்கள் 2647 செய்தியாக பதிவு செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வராங்க. ஒரு நாள் வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு அந்நியானோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே உள்ளே வருகிறார்கள். ஆயிஷா மன் ஹாதா, ஒரு ஆண் கேட்க வேண்டும், இது யார்? உடனே ஆயிஷா சொன்னார்கள், அகி மின் ரிதா, இது என்னுடைய பால்குடி சகோதரன், என்னுடைய பால்குடி சகோதரன். என்ன மகரம், பேசிக்கொள்ளலாம், பால்குடி சகோதரர்கள் ஆகுமான உறவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்துர்ன, பார்த்துக்கொள் உன்னுடைய சகோதரனை. காரணம், பால்குடி என்பது பசிக்காக சாப்பிடுவதுதான் பால்குடி. உன்னையும் அவரையும் சகோதரனாக ஆக்க வேண்டும் என்று அந்த பால் கொடுப்பது பால்குடி அல்ல. கொஞ்சம் கவனித்து, கொஞ்சம் அதில் கவனிச்சுக்கோ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு அந்நியான் பேசும்போது உடனே ஒரு கணவன் அதை அனுமதிக்கவே கூடாது. ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டிட்ட சேட் பண்ணுவாங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த அல்லாஹ்வின் தூதர் அமைத்த சட்டம், இந்த வரைமுறைகள் கீழே தான் நாம் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கருடைய மகள், ரசூலுல்லாஹ்வுடைய குழந்தையர். இப்போ அவங்க சொல்றாங்க ஒரு அழகான ஒரு செய்தி. பிரித்தானியத்தினுடைய விலை நான் ஃபேஸ்புக்ல படித்தேன். 2022 யமன் இளைஞன், அவனுடைய பழக்கமே நைட்டு
பாப்பா அம்மா தூங்குற பிறகு லேப்டாப் ஓபன் செய்து தடை செய்யப்பட்ட வெப்சைட்டில் ஆபாச காணொலிகளை பார்த்து கொண்டே இருந்தால் திடீரென்று நைட்டு மூத்தாயிட்டு அப்பா அம்மா வந்து பாக்குறாங்க, என்ன 9 மணிக்கு எழும்பக்கூடிய 10வது 11வது 12வது எழும்பவே இல்லை. கதை உடைச்சு உள்ள பாக்குறாங்க, வாப்பாக்காரர் உள்ள அந்த லேப்டாப்ல ஓடிட்டு இருக்குது, இவன் மூத்தாகி கிடக்குற. அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு யார்ட்டையுமே சொல்லல. வாப்பா குளிக்கக்கூடிய இடம் வருகிறது, எல்லாம் குளிச்சு குளிப்பாட்டி எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு கஃன் செய்ததற்கு பிறகு ஜனாசா பள்ளிவாசலுக்கு போகிறது, ஜனாசா தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. அவருடைய உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய கவலை, எப்படி மரணிக்கின்றான் அப்படித்தான். இந்த காணொலி ஆபாச காணொலிகளை பார்த்திருக்கிறான், அதே நிலை மரணமாக இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். ஷைத்தான் அவருக்கு ரொம்ப பயம். அவர் சென்று அந்த பள்ளிவாசலுடைய இமாம்கிட்ட போய் பேசுறாரு, இப்படி என்னுடைய யார்ட்டையுமே சொல்லல, என்னுடைய மகன் இப்படி செஞ்சிருக்கார், என்னுடைய மூத்து இப்படிதான் வந்திருக்கு, நான் உடைத்துள்ளே பார்க்குகிறேன், காணொலி ஓடிக்கொண்டே இருக்கிறது, அவன் மூத்தை இருக்கிறார். அல்லாஹ் மன்னிப்பான். அவர் சொன்னார், அல்லாஹ் மன்னிப்பான், கவலைப்படாதீர்கள், நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில், அவனுக்கான தான தர்மங்களை செய்யுங்கள், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் மன்னிப்பான். ரொம்ப முக்கியம் சகோதரர்களே. நம்ம ஜஸ்ட் லைக் தட்டா எடுத்துட்டு போவோம், அதே நிலையில் மௌத்தை சங்கமித்தார். அதனால தான் தூக்கம் அந்த 10 o'clock அந்த 11:30 தூங்குறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். சோசியல் மீடியா அப்படியே மாறும். காலைல யூஸ் பண்றதுக்கு வேற மாதிரி இருக்கும், 10 மணி 11 மணிக்கு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஒரு இச்சையை அட்டெம்ப்ட் பண்ணாதான் இந்த ஸ்டஃப் அவனால நீங்க கன்சியூம் பண்ண முடியும். டைரக்ட் வெப்சைட், இன்ஸ்டாகிராம்ல டைரக்ட் வெப்சைட் கொடுக்கும், லஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சொல்களை பின்பற்றி. எனவே இது மிக முக்கியமாக இந்த தனிமையில் பெண் ஆண் கலப்பு ஒரு பொழுது கூடாது. இதெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒழுக்கங்களோடு வாழக்கூடிய தௌஃபீகை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவாராக. விபச்சாரம் மிகப்பெரிய குற்றம். அதனுடைய பாதையின் தொடக்கம் சலாம், அந்நிய பெண்ணின் சலாம் சொல்வதில் தொடங்கி விபச்சாரம் வரை அல்லாஹ் அந்த பாதையை தடுத்து விட்டால் அது மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய தடை செய்யப்பட்ட லஅனத்தான குற்றம். அதற்கான சட்டம் உலகத்திலும் ஏற்றப்படும். நாளை மறுமை இதற்கான வேதனைகள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அடுத்த ஒரு பெரும்பாவத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் பேசுவோம். எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வியை பலனுள்ள கல்வியாக நாம் அனைவருக்கும் ஆக்குவாராக. எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்பொழுக்கம் கொண்ட சந்ததிகளாக ஆக்கி அருள்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.